என்று சொன்னால்தான் ஆகா நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது. உடலிலே ஒரு சின்ன சிக்கல் வந்தவுடன் அதற்குத்தான் டாக்டர் கண்ணன் மருத்துவர்கள் கூறுவார்கள், பல்வலி வந்து கொண்டிருக்கும் ஒருவன் பல்வலியினுடைய மிகப்பெரிய கடுமையிலே இருப்பவன் அவன் எந்த வேதாந்தத்தை பேசுவான் என்று கூறுவார். ஏனென்றால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவான விஷயமும் ஒன்றோடு இன்டர்ரிலேட்டட். காலிலே வலிக்கிறது என்றால் காலிலே மட்டும் வலிக்கிறதாக அர்த்தமில்லை. உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்போடும் அது கலந்திருக்கிறது. வேண்டுமென்றால் குறைந்த அளவு கலந்திருக்கிறது, மிக மிக நுண்ணிய அளவு கலந்திருக்கிறது என்று சொல்லலாம். பல்வலி வந்தவுடன் தடுமாறி விடுகிறோம், வேலை பார்க்க முடியவில்லை. காய்ச்சல் வந்தவுடன் காய்ச்சல் தானே வந்துவிட்டது என்று விட்டுவிடுவதில்லை, உடலெல்லாம் பரவுகிறது. பல்வலி வந்து பல்லுக்குத்தானே என்று நாம் விட்டு விடுகிறோமா? மூளைக்கு பிரச்சனையாக இருக்கிறது, படிக்க முடியவில்லை, படுக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, எத்தனை ரிலேஷன். ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் உடம்பு மட்டுமல்ல, உடம்பை சுற்றி இல்ல அத்தனை சக்தியும். இப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்றும் அதற்கு பின்னாலே இந்த சக்தியின் வடிவங்களானுடைய ரகசியங்கள் ஆத்மா என்றும் ஆத்மபோதம் விளைவிக்கின்றது. அதனால் ஆத்மா என்றால் ஏதோ நேரடியாக அறியாமை ஏதோ ஒரு சின்ன ஒரு கருவியை வைத்து விளக்கி விடுவதில்லை. ஒவ்வொன்றாக பிரித்து பாருங்கள். உன்னை அறியுங்கள், உன்னை அறியுங்கள். தன்னை அறிந்தவன் ஞானி. எப்படி? தன்னை அறிதல் என்றால் என்ன? தன்னை அறிவது என்னால் என்ன? நினைத்து பாருங்கள். தன் என்பதற்குள்ளே என்ன இருக்கிறது? முதல் நிலை வகிப்பது உடல். மிக முக்கியமான நினைச்சுங்க. தன்னை அறிவதிலே முதல் நிலை வகிப்பது உடல்தான். அந்த உடலில் இருக்கக்கூடிய எது? அதற்கு பிறகு அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பது எது? உடல் என்பது எது? அந்த நான் என்பது எது என்று பிரித்து பிரித்து பார்க்கத்தான் தன்னை அறிதனுடைய ரகசியம் தெரியும். அப்புறம்தான் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய அந்த சுய பிரகாசமாக உள்ள ஆத்மனுடைய ரகசியம் தெரியும். இல்லை என்றால் எப்படி ஆத்மாவை உணர முடியும்? ஆத்மாவை எல்லோரும் உணர்ந்து விடாவிட்டால் எப்படி? நடக்காது. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் யாருமே ஆத்மாவை உணர முடியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது தவறு. ஏனென்றால் உணர்தல் அல்லது உள்ளே இருப்பதோடு 24 மணி நேரமும் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பது, அதை நீங்கள் இனம் காண முடியவில்லை. யூ ஆர் நாட் ஐடென்டிஃபையிங் தி ஃப்ரீக்குவன்சி ஆஃப் தி ஆத்மா எனர்ஜி. அவ்வளோதான். எப்படி நீங்கள் வளர்ந்ததை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியவில்லையோ அப்பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதற்குத்தான் இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மா என்பது நமது உடலிலே இருப்பது, பரமாத்மா என்பது எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து. சொல்லுகிறார்கள் அல்லவா ஈசாவாஸ்ய உபனிஷத்திலே, முழுமையிலிருந்து முழுமை வந்தாலும் மறுபடியும் முழுமையாக இருக்கக்கூடிய பிரம்மம், முழுமையாகவே இருப்பதுதான் பிரம்மம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. அப்படி இந்த ஆத்மாவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆத்மா இல்லை என்றால், விஞ்ஞானபூர்வமாக எனர்ஜி இல்லை என்றால், சக்தி இல்லை என்றால், சக்தியின் இயக்கம் இல்லை என்றால், அதற்குத்தான் கீதை அழகாக சொல்லுகிறது. அது இயக்கம் அல்ல, இயக்கமற்ற இயக்கம், கர்மான்ய கர்ம. ரொம்ப முக்கியமான விஷயம். அது இயக்கம் அல்ல, இயக்கமாக இருந்து கொண்டே ஆனால் இயக்கத்திற்குரிய எந்த ரகசியம் இல்லாமல். அது ஆத்மபோதம் ஒரு தடவை அழகாக சொல்லுகிறது. ஆத்மனுக்கு பிராணன் இல்லை, மனம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். மனம் என்ற ஒன்று ஆத்மாவுக்கு இல்லை என்பதால் அதற்கு துக்கம், வெறுப்பு, பற்று, பயம் முதலியவை எதுவும் கிடையாது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதனால் நீங்கள் ஆத்மாவை பற்றி பேசும்போது, பரிசுத்த ஆத்மான்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆத்மா இறங்கிவிட்டது என்று சொல்லும்போதெல்லாம் பலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஏதோ ஒரு பரிசுத்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளே இயங்குதுன்னு சொல்லி தவறான கணக்கில் இருக்கிறீர்கள்.
விஞ்ஞானம் அதல்ல. உங்களுக்குள்ளேயும் அதே பரிசுத்த ஆத்மா இருக்கிறது. உங்கள் பரிசுத்த ஆத்மாவை முழுவதுமாக உணர்ந்து கொண்டீர்களா? இப்பொழுது நாம் பேசி வந்தோமே, அதில் புரியும் போது நம்ம பரிசுத்த ஆத்மாவை நாம் உணர்ந்த பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பரிசுத்த ஆத்மாவையும் உங்களுக்குள் கொண்டு வரலாம். அங்கே தான் விஷயம். இதைத்தான் ஆங்கிலத்தில் என்ன கூறுகிறார்கள்? ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறுகிறார்கள். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆத்மாவை நாம் முதலிலே சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போத்தான் வேதாந்தம் கூறுகிறது, உங்களுடைய உடலையே ஆத்மாவின் கருவி. இப்போ நீங்கள் புரிந்திருப்பீங்க, சக்தி உடலுக்குள்ளே எப்படி இயங்குகிறது. அப்போ உடலை எப்படி அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அப்படி புரியும்போது நிச்சயமாக உணர்ந்து விடுவீர்கள், ஓஹோ, ஆத்மா என்பது நம்மோடு இருப்பது, நம்மோடு உறவாடுவது, ஆனால் எல்கை இல்லாதது, நம்மோடு இருப்பது ஆனால் உருவம் இல்லாதது, நம்மோடு இருப்பது ஆனால் யாரும் பிடித்து வைத்து கொள்ள முடியாது, நம்மோடு இருப்பது யாரும் அழித்து விட முடியாது, நம்மோடு இருப்பது இறப்பற்றது பிறப்பற்றது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, இறப்பற்றது பிறப்பற்றது, எவ்வளவு விஷயங்கள் ஆத்மாவை பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் இந்த ஆத்மாவினுடைய கேரக்டர்னு அப்போ தான் வழங்கும். நம்மோடு இருப்பது ஆனால் நம்முடைய இந்திரியங்களுக்கு புலப்படாதது, மாறுபாடு அடையாதது, அதுக்கு சேஞ்சஸே இல்லை. மாறுதல்கள் குணங்கள் அனைத்தும் இயற்கையிலிருந்து தோன்றுவதால் அதற்கு எந்தவித சிக்கலே இல்லை. ரொம்ப சாட்சியாக இருப்பது, பார்த்து கொண்டே இருப்பது. இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தீர்களா ஆத்மாவினுடைய ரகசியத்தை சரியாக புரிய முடியும். அதனால் நீங்கள் ஆத்மா என்றால் எடுத்த எடுப்பிலே நிச்சயமாக இல்லை, எடுத்த எடுப்பிலே புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அதற்கு குரு வேண்டும், குருவும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் வேதாந்தம் கூறுகிறது. ஆக நண்பர்களே, வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கலாம். நாம் எப்படி சென்றாலும் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் ரகசியம், உங்களுக்குள்ளே ஆத்மாவை நீங்களே உணரும் பக்குவத்தை விஞ்ஞான பூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். விஞ்ஞானம் உங்களை உணர்த்தி விடுவதில்லை, விஞ்ஞான பூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். மறுபடியும் வேதாந்தமும் விஞ்ஞானம் பற்றி ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.